வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது பனி காலத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாட்டில் கொள்ளு ரசம். இதையும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே நெஞ்சு சளி பிடிச்சிருக்கும். அதே மாதிரி பனி தொந்தரவு தாங்காமல் சளி பிடிக்கும். இதுக்கு எல்லாமே ஒரு அருமையான ரசம் கொள்ளு ரசம். அதை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கோங்க, முழுசாக எடுத்துக்கோங்க. பிறகு ஒரு 2 டீஸ்பூனு வரமல்லி, இல்லை 1.5 டீஸ்பூன் போட்டாலும் பரவாயில்ல, போட்டு எடுத்துட்டு பிறகு ஜீரகம் 1 ஸ்பூனு, 3/4 ஸ்பூனு மிளகு, ஒரு 2 மிளகாய் வச்சு இதை மிக்சியில் போட்டு பொடியாக நறுக்கிங்க. கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலை இருக்காப்புல போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ராக நுணுக்குங்க. நுணுக்கின பிறகு, ஏன்னா இது 1 2 தான் வரும், ஏன்னா மல்லி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது எதுக்கு மல்லி போடுறோம்னா, அந்த கொள்ளு பயங்கர ஹீட்டு, அதை தணிக்கிறதுக்கு தான் நம்ம மல்லி போடுறோம். எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா கலவையை எடுத்து வச்சுக்கோங்க. புளி 90% புளி போட மாட்டாங்க. புளி போடுறப்ப ஒரு 4 தக்காளி போட்டுருவாங்க. அப்படி போட்டாலும் சரி, அல்லது புளி நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி போட்டு அதை நல்லா மிக்சியில் அடித்தாலும் சரி, இல்லை கரைச்சாலும் சரி, போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் எடுத்துக்கோங்க, பூண்டு ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டையும் நல்லா தட்டிக்குங்க. பிறகு ஒரு கடாய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி நம்ம கடுகு போட்டுக்குங்க. போட்டு இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நசுக்கி வச்சுக்கோம் இல்லையா, கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு விட்டு பிறகு இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வணக்கிடணும். வணக்கணுன்னா அது நல்லா வெந்துடும். தக்காளி அந்த மிக்சிலே அடிச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை இதில் இப்போ துண்டாக போட்டால் உங்களுக்கு அந்த இது கிடைக்காது, புளிப்பு கிடைக்காது. அதனால் மிக்சியிலே போட்டு அடிச்சுக்கோங்க. ட்ரையாக அடித்து பவுட்ரு ஆக்கலாம். மிக்சியில் இந்த பொருளெலாம் போட்டு ட்ரையாக அடிக்கிறோம்னா அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அடிக்கல, தக்காளியும் போட்டு அடிச்சுக்கோங்க. அடித்து புளி சும்மா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா நம்மள்கிட்ட வெங்காயம்லாம் போட்டு வணக்கி விட்டு அந்த கலவையை தூக்கி நம்ம மிக்சியில் அடித்து வச்ச கலவையை தூக்கி அப்படியே ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க, தாராளமாக ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போடுங்க. இதுதான் கொள்ளு ரசம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்குங்க. கருவேப்பிலை தாளிக்கலே போட்டுக்கலாம். மல்லித்தலையை இப்போ இறக்குற டைம் கூட போட்டுக்கலாம். போட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா, சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் அப்படியே பறந்து போயிடும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். பார்த்து நெஞ்சு சளி அப்படியே கரைஞ்சி நம்மளுக்கு மோஷன் வழியாவோ, நெஞ்சு சளி வெளியவோ எப்படியோ வெளியே வந்துடும். உங்களுக்கு அப்புறம் சளி பிரச்சனையே இருக்காது. செய்து பார்க்குறீங்களா? பாருங்கள். சூடாக சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பராக அந்த சளி பிடிச்சது அமிர்தம் மாதிரி இருக்கும். செய்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.